சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா நினைக்குது, எப்படியாவது சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா தமிழையும் தனத்தையும் இந்த வீட்டை விட்டே விரட்டணும். நம்மளுக்கு எதிரி அந்த தனமும் தமிழும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மனசுக்குள்ள ஒரு முடிவெடுக்குது. சேது மாமாவுக்கு பிடிக்கிற மாதிரி எதையாவது அவருக்கு வாங்கி கொடுத்து அவரை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாட்சும் வாங்கியாந்து கொடுக்குது. ஐஸு வாட்ச் வாங்கி கொடுக்கவும் சேது என்ன நினைக்கிறான்னா, குழந்தையில இருந்தே ஐஸை தெரியும், அதனால அவ அன்புனால வாங்கி கொடுக்குறா அப்படின்ட்டு அதை பெருசா எடுத்துக்கல. அவர் அந்த வாட்சை வாங்கிக்கிட்டு வெளியே போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தனம் எப்படா ஐஸ் வெளியே வருவா அப்படின்ட்டு ஐஸும் வெளியே வர்றாங்க. அப்ப இங்க பாருடி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன என் மாமா பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியிற? ஏற்கனவே உன்னைய நான் எச்சரிக்கை பண்ணியிருக்கேன், ஒழுங்கா மரியாதையா என் மாமா விட்டு விலகி போயிரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்க நீ யாருடி? அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் அக்காவும் அவரோட வாழ மாட்டின்னு தானே இருக்கா, அப்புறம் ஏண்டி உன் அக்கா வாழாத வாழ்க்கையை நான் அவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு போறேன்? ஐஸ்வர்யா கேக்குது. இதை கேட்டு ரொம்பவே தனம் கோவப்படுது. யாருடி, யாரு சொன்னா எங்க மாமாவோட எங்க அக்கா வாழ மாட்டான்னு உன்னிட்ட வந்து சொன்னாளா அப்படின்னவும், அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப கூட அவ எவ்வளவோ சேது மாமா இறங்கிதான் போறாரு, உன் அக்கா இறங்கி வர மாட்டேங்கிறா, எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சியா? அப்படியாப்பட்டவட்ட போய் என் சேது மாமா வழிய போய் வாழ சொல்றியா? அப்படி ஒன்றும் அவருக்கு உன் அக்காவோட வாழணும் தலையெழுத்தே கிடையாதுடி. நான் அவரை உயிருக்கு உயிரா விரும்புறேன், அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன். என்னடி பண்ணணுங்கிறீங்க? இப்ப போடி, இப்பயே போய் உன் அக்காட்ட சொல்லி என்ன செய்யணுமோ செஞ்சு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாய் திமிரா ஐஸ்வர்யா பேசிட்டு போயிருது. அப்பதான் தனம் நினைக்கிறாங்க, இவ சொன்ன மாதிரியே செஞ்சாலும் செஞ்சிருவா, இப்பயே மாமா பின்னாடி அக்கா இல்லாத நேரம் ரொம்பவே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அக்கா வேற மாமாவை ஏத்துக்கிறவே மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சமயம் பார்த்து சேது மாமாவை அவ வலைக்குள்ள சிக்க வச்சுட்டா என்ன பண்றது? சேது மாமா அப்படிப்பட்ட ஆள் இல்ல, இருந்தாலும் சொல்ல முடியாது எந்த நேரத்துல என்ன நடக்குங்கிறது. அதுவும் இவ பேசுற பேச்சுக்கு எந்த ஆம்பளையுமே மயங்கிருவாங்க. இது தெரியாம அக்கா வேற இப்படி இருக்காளே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனம் மனசுக்குள்ளே புலம்ப ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த அக்காட்ட போய் சொன்னா மனசு மாறுதான் பாப்போம் சொல்லிட்டு வேகமா வர்றாங்க. வந்து தமிழ்கிட்ட சொல்றாங்க, அக்கா நீ மாமாவை ஏத்துக்கிறதுனா இப்பயே அந்த ஐஸ்வர்யா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காக்கா. ஆனா மாமா இப்ப அவளை ஒரு குழந்தை மாதிரி நினைச்சுதான் அவ பேசுறதெல்லாம் விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறாரு. ஆனா அவ உண்மையிலே அவரை கல்யாணம் பண்ற ஆசையோட தாக்கா அவரோட பழகிக்கிட்டு இருக்கா. இது உனக்கு புரியலையாக்கா? மாமாவை மன்னிச்சு ஏத்துக்கக்கா, இல்லைன்னா உன் வாழ்க்கையே நரகமாயிரும் அப்படின்னு தனம் எவ்வளவோ சொல்றாங்க. அதுக்கு தமிழ் சொல்றாங்க, அப்படி போனா போயிட்டு போறாருடி, உங்க மாமாவை ஏத்துக்கிற மனநிலையில நான் இப்போதைக்கு இல்ல, வேணும்னா தாராளமா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு அவர் முக்கியமே இல்லை. அவர் சொன்ன சொல்லு இன்னும் என்னால் மறக்கவே முடியல, அதை மறந்தா தானே ஓ மாமாவோட நான் சேர்ந்து வாழ முடியும், அவளாவது சேர்ந்து வாழ்ந்துட்டு போறா, அதுல என்னடி உனக்கு பிரச்சனை? நானே அதை பத்தி கவலைப்படாத போது நீ ஏண்டி அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தனத்திட்ட படபடன்னு பேசிட்டு பதிலுக்கு கூட தனம் என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியாம வேகமா வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. தனத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, ஏன் இப்படியே அக்கா புரிஞ்சுக்கிறாம நடந்துக்கிறான்னு தெரியலையே. மாமா அப்படி என்ன ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டாரு, ஆனா அக்கா ஏன் இப்படி இருக்கா, அவ வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிருவா போலயே அப்படின்னு சொல்லிட்டு தனம் அவங்கள நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி, ராசாங்க மாமாட்ட தான் நம்ம போய் இங்க நடந்ததெல்லாம் நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது அவர் ஒரு முடிவு எடுப்பாரு. ராசாங்க மாமா முடிவு எடுக்கிறத தமிழக்கானால தட்ட முடியாது. இப்ப நம்மகிட்டையும் சேது மாமாட்டையும் பேசுற மாதிரியெல்லாம் கண்டிப்பா ராசாங்க மாமாட்ட இது பேசாது. அதனால இத எப்படியாவது நம்ம ராசாங்க மாமாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு சேதுவோட ஐஸ்வர்யா நெருக்கமா இருந்ததை போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு ராசாங்கத்திட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட ராசாங்கம் ரொம்பவே கோவப்படுறாரு. இப்பயே ஐஸ்வர்யாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லவும் தனமும் போய் கூட்டிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவும் அங்க வருது. என்னங்கள், என்ன கூப்பிட்டு விட்டீங்களாம்ல அப்படின்னவும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, அவனும் ஒரு குழந்தைக்கு தகப்பன ஆக போறேன், அந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும்ல, அதுக்கு தனத்தை பார்த்து சொல்லியிருக்க, நான் அப்படித்தாண்டி சேது மாமாவை நான் கல்யாணம் பண்ண போறேன், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்க அப்படின்னு சொன்னியாம்ல தனத்துக்கிட்ட. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? உன்னை இந்த வீட்டுல இருக்க விட்டாதானே நீ சேதுவை மனசை மாத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு மனசுக்கு தோணும். நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டேனா
இப்பயே நீ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஈஸ்வரியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கூப்பிடுறாரு ராசாங்கம். தமிழ் வகுத்துல வளர்றது சேது மாமாவுடைய குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் சேது மாமாவையும் தமிழையும் ஒன்று சேர்த்து வைக்க நினைக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் அவ கெட்டு போனவ தானே, அவளுக்கு ஏன் அங்கிள் இவ்வளோ வரிஞ்சு பேசுறீங்க? தப்பானவனும் தெரிஞ்சு ஏன் அவளை இன்னும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ராசாங்கத்துக்கு தலைக்கு சுள்ளுன்னு ஏறுது கோவம். என்னடி சொன்ன? அதுவும் தமிழை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை எனக்கு முன்னாடியே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை சேர்த்து பலார்னு ஒரு அறை விடுறாரு. கொஞ்சம் கூட அதை ஐசி எதிர்பார்க்கல. அதிர்ச்சியோட ராசாங்கத்தை பார்க்குது.